நியூஸ் அண்ட் நியூஸ் பிளாஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தேன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். நல்லாட்சி அரசின் ஊழல் மோசடிகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அமைச்சர்கள் இருவருக்கு எதிராக புகார். மன்னார் மனித எச்சங்கள் தொடர்பாக வெளிநாட்டில் நடத்தப்பட்ட கார்பன் பரிசோதனை அறிக்கை பகிரங்கமாக வெளியீடு. நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற முயன்ற 30 பேர் தென்பகுதி கடலில் கடற்படையினரிடம் சிக்கினர். முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்யக்கூடாது என சிஐடிக்கும் விசாரணைகளுக்கு ஆஜராக வேண்டும் என முன்னாள் தளபதிக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு. சிரியாவில் முற்றுகையிலிருந்து தப்பியோட முயன்ற IS கெரில்லாக்கள் 400 பேர் கைது. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டம் இம்மாதம் 18ஆம் தேதி கொழும்பில் இடம்பெறவுள்ளது. இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கான தேசிய செயற்திட்டத்தினை தயாரிக்குமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய விடயங்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் சுமார் 50 கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் 4 சந்தர்ப்பங்கள் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் மக்கள் மத்தியிலும் அரசு துறைகளிலும் மற்றும் தனியார் துறைகளிலும் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டு லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கான தேசிய செயற்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட செயற்திட்டத்திற்கு கடந்த மாதம் அமைச்சரவை அனுமதி கிடைத்தது. இந்நிலையில் இம்மாதம் 18ஆம் தேதி கொழும்பில் உத்தியோகபூர்வ அறிமுகம் செய்யும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்நிகழ்வில் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கு அவசியமான விடயங்களை உள்ளடக்கி மும்மொழிகளிலும் தயாரிக்கப்பட்ட 4 கைநூல்கள் வெளியிடப்பட உள்ளதோடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அமைச்சர்கள் உட்பட நாட்டின் பல்வேறு துறைகளிலும் இருந்து 1250 பேர் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அமைச்சர்கள் ராஜித சேனாரத்ன மற்றும் தலதா அத்துக்கோர்லா ஆகியோருக்கு எதிராக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி முறைப்பாடுகளை தாக்கல் செய்துள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள உள்ளூர் தொழிலாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 2015ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக பணியாற்றிய அமைச்சர் தலதா அத்துக்கோரல போது 1500 மில்லியன் ரூபாய் ஊழல் மோசடி செய்துள்ளதாக மேல் மாகாண சபையின் துணைத் தலைவர் கோரலகே தெரிவித்துள்ளார். இதேவேளை சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் தயவில் மருத்துவ மாஃபியா குழு ஒன்று இயங்கி வருவதாக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை சிறைக்கு அனுப்பாமல் அவர்களுக்கான தனி நிலையங்களை அமைத்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நீதி அமைச்சர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் மீதான 3ஆம் நாள் விவாதம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் நீதி அமைச்சர் தலதா அத்துக்கோரல இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அம்பேபுசா மற்றும் வீரவில பகுதியில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வளிக்க தனியான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அதனை நாங்கள் எக்காரணம் கொண்டும் தனியாருக்கு கொடுக்க மாட்டோம். அது பிழையான கருத்து பரிமாறல். அவர்கள் எங்களுக்கு உதவிகளை செய்கின்றார்கள். அந்த உதவியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்களும் இந்த குற்றத்துக்காக சிறையில் உள்ளார்கள். அவர்களுக்கும் வேறொரு நிலையத்தை அமைக்க தீர்மானித்துள்ளோம். இதேவேளை ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்கே இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நிதி அமைச்சர் மக்களுக்கு சார்பாக மக்களுக்கு பலமாக இருக்கின்ற அடிப்படையில் இந்த வருடம் மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். எதிர்க்கட்சியினர் இதனை கனவு என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதியே சொன்னார், இதனை விட நல்ல ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முடியும் என்றால் முன்வைத்து காட்டுங்கள் என்று.
විශේෂ අවස්ථා මොනවද? இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறான ஒரு வேண்டுகோளையும் சபையில் விடுத்துள்ளார். ග්‍රාම නිලධාරීන්ගේ ඉල්ලීම් පිළිබඳව වහාම අවධානය යොමු කළ යුතුයයි. கிராம சேவகர்கள் பிரச்சினை பற்றி அரசாங்கம் உடனடியாக அவதானம் செலுத்தி யோசனை முன்வைக்கின்ற அதேவேளை அவர்களின் சங்கங்களை அழைத்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி அவர்களின் வேண்டுகோள் குறித்து தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு நான் வேண்டுகிறேன். මාර්ගයේ මේ කරු ස්වභාවය පැහැදිලි කරන ලෙසත් අපි ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. இதேவேளை இவ்விவகாரம் குறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். එක කණ්ඩායමක් උපාධාරිය බදවා ගැනීමේ සුසුකම කරන්න කෙනෙකුට ஒரு குழு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளுமாறு சொல்லும் பொழுது இன்னொரு குழு உயர்தரம் தகுதியானவர்களை இணைக்குமாறு சொல்லும் பொழுது அரசாங்கம் அமைச்சர் என்ற ரீதியில் யாரை இணைத்துக் கொள்வது என்பது பற்றி சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். ගැටලු ගණනාවකට විසඳුම් ලැබෙනවා. ඒ නිසා මේ සේවා ව්‍යවස්ථාව මත පදනම්ව තමයි මේ ගැටලු විශාල ප්‍රමාණයක් නිර්මාණය වෙලා තිබෙන්නේ. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මේ පසුගිය කාලයේ පුරාම ක්‍රියාත්මක කරපු වැඩපිළිවෙළ දිහා බැලුවම අපේ රට ණය ගොන්නක හිර වෙලා තියෙනවා. கடந்த காலங்கள் முழுதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களால் நாம் அரசாங்கம் அது அந்த கட்சி இல்லை இந்த கட்சி அல்ல நாடு கடனில் சிக்கி இருக்கிறது. இப்பொழுது ஒரு தலையின் கடன் பெறுமதி 4,60,000 ரூபாவாக உயர்ந்திருக்கிறது. இன்று பிறக்கின்ற ஒரு குழந்தையும் கடனுடன் தான் பிறக்கிறது. நாங்கள் அத்தியாவசியத்துக்கு பணத்தை ஒதுக்காமல் ஆடம்பரத்துக்கு பணம் ஒதுக்குகின்றமைதான் இதற்கு காரணம். ඒ වගේම අපි විශාල මේ රටේ නිෂ්පාදනය කරගන්න පුළුවන් විශාල භාණ්ඩ ප්‍රමාණයක් රටින් ගෙනල්ලා තියෙනවා. ඒකට විශාල මුදලක් වියදම් කරනවා. இதேவேளை எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து தெரிவித்தார். දැන් ඔබතුමා කතා කරා මේ ස්වීට් හෝම් අර හෝම් මේ හෝම් ගැන නේද? හැබැයි හොඳයි. இளைஞர் ஒருவருக்கு திருமணமான பின்னர் வீடு அமைக்க கடன் கொடுப்பது நல்லது. நாங்கள் அதற்கு விருப்பம். ஆனால் இந்த திட்டத்தினூடாக நீங்கள் கணக்கு பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் மாதத்துக்கு 1 லட்சம் சம்பளம் எடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி மாதத்துக்கு 64,000 செலுத்த வேண்டும். நீங்கள் வேலைகளை உருவாக்காமல் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்காமல் வரியை மட்டும் அதிகரித்து இளைஞர் ஒருவருக்கு வீடு கட்ட பணம் கொடுத்து அதனை திருப்பி எடுக்க முடியும் என்றால் அடுத்த தலைமுறையை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். வட்டியை அரசாங்கம் செலுத்துவதாக சொல்கின்றீர்கள், அதுவும் மத்திய வங்கி. அப்படி என்றால் மத்திய வங்கி செலுத்தும் பணமும் மக்களின் வரிப்பணத்தில் சேர்க்கப்பட்டதுதானே. හැබැයි අනිත් පැත්තෙන් මොකද්ද වෙන්නේ? ඒ පොලිස් සහනය සමස්ත රටේ බදු ප්‍රමාණයෙන් එන ආදායමෙන් ඒ මුදල ගරු සභාපතිතුමනි ගෙවන්න සිද්ධ වෙනවා. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பில இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 2018 වර්ධනය වුණේ 5%කින් නම් ඊටත් වඩා දුෂ්කර වසරක් ලෙස ගරු මුදල් ඇමතුමාම නම් කරපු මේ වසරේ ආදායම 122කින් වැඩිවන්නේ කෙසේද? 2018 ஆண்டு வருமானம் அதிகரித்து 105 என்றால் அதனை விட கடினமான வருடம் என நிதி அமைச்சரே குறிப்பிட்ட இந்த வருடத்தில் வருமானம் 122 எவ்வாறு அதிகரிக்க முடியும்? நாங்கள் இன்றைய தினம் ஒரு கூட்டத்தில் சுங்க திணைக்கள கணக்காளர்களிடம் கேட்டோம். அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு வாகனங்கள் மூலம் அதிகமான வருமானம் வரும். ஆனால் எதிர்பார்த்த வருமானத்தை 2018 ஆண்டு பெற முடியாமல் போனது. ஆனால் இந்த முறை வாகனங்களுக்கு வரிக்கு மேல் வரியை விதித்துள்ளனர். அதனால் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் பொய்யான வருமானத்தை காட்டியிருக்கிறது. වාහන ආනයනය තවත් අධෛර්යමත් කළා. එහෙමනම් ආණ්ඩුවේ ආදායම 122කින් වැඩි වෙනවා කියලා තීරණය කළේ කොහොමද? ඇත්ත කතන්දරේ ආණ්ඩුව දන්නවා මේ කරේ බොරුවක්. ඒ වගේම ණය ගැනීමේ අවශ්‍යතාවය වැඩියෙන් පෙන්වන්න සිදු වෙනවා. ඒ නිසා ඇත්ත ඉලක්කම වහලා බොරු ඉලක්කමක් දැම්මා. මගේ முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்நாகொடவை கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தன்னை கைது செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்து அதை தடுக்குமாறு கேட்டு அட்மிரல் வசந்த கர்நாகொட உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கமையவே முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்நாகொடவை கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் அட்மிரல் கர்நாகொட மார்ச் மாதம் 11ஆம் தேதி சிஐடி தலைமையகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டுள்ளது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வதென்றால் தான் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார்.
நேற்றைய தினம் கலன்பிந்துனுவெவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை எந்த ஒரு தடையும் இல்லாமல் இல்லாதொழிக்க நான் தான் முதலில் யோசனை முன்வைத்தேன். அதற்காக வேண்டி நான் புதிய யாப்பொன்றை உருவாக்கினேன். நான் அதனை நாட்டு மக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் முன்வைத்தேன். அது 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி. ஆனால் அதனை எமக்கு செய்ய முடியாமல் போனது. அதற்கு முழு பொறுப்பையும் அப்போதைய எதிர்க்கட்சி ஏற்க வேண்டும். நான் என்றால் நினைக்கின்றேன் அது நடந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். இந்நிலையில் நேற்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இருவருக்கும் இடையில் 20வது புதிய திருத்தம் கொண்டு வருவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இருவரும் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். அதில் அனுரகுமார திசாநாயக்க இது பற்றி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான எதிர்க்கட்சியினர் சொன்னது கொள்கை ரீதியில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்ய ஒத்துழைப்பு வழங்குவதாக. ஆனால் 13வது திருத்தத்தில் உள்ள தேர்தல் முறை மற்றும் ஜனாதிபதி முறையை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். எங்களுக்கு தேவை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அல்ல, மாறாக பாராளுமன்றத்தை பலமாக கொண்ட ஆட்சி முறைதான். தேர்தல் முறையில் மாற்றங்கள் கொண்டு வருதலுக்கு நாம் விருப்பம் தெரிவிக்கின்றோம். ஆனால் புதிய தேர்தல் முறை வந்தால் எல்லை நிர்ணயத்தில் ஏதும் பிரச்சினைகள் வருமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாங்கள் கருத்துக்களை முன்வைத்தோம், அவர்களும் அவர்களின் கருத்துக்களை முன்வைத்தார்கள். நாங்கள் ஒரு குழுவாக இருக்கின்றோம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிக்கு சென்று பேச வேண்டும். எனக்கு தனியாக தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது. நான் 20ஐ பற்றி சொல்லவில்லை. நான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை பற்றி பேசியிருக்கிறேன். நான் அல்ல, மஹிந்த சிந்தனையை கொண்டு வந்தவர்கள் அது பற்றி பேசியுள்ளார்கள். ஹம்மாந்தோட்டையில் புதிய ஏற்றுமதி சார்ந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆண்டுக்கு 10 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்டது. குறித்த திட்டமானது சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் லிமிடெட் மற்றும் ஓமான் எண்ணெய் மற்றும் எரிவாயு அமைச்சின் கூட்டு நடவடிக்கையில் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு முன்மொழிவு வழங்கப்பட்டுள்ளது. இதனை அமைப்பதற்கு 400 ஏக்கர் நிலத்தை பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மன்னார் சதோச மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட எலும்புகள் தொடர்பிலான காபன் பரிசோதனை அறிக்கை தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன்னார் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட எலும்புகள் தொடர்பிலான காபன் பரிசோதனை அறிக்கையின் மூலப்பிரதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு கிடைத்துள்ளது. மன்னார் நீதிமன்றத்துக்கு கிடைக்கப் பெற்றுள்ள அறிக்கை பகிரங்க ஆவணம் என்பதால் விரும்பியவர்கள் விண்ணப்பித்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என ஏற்கனவே நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதன் பிரதிகள் நேற்று மாலை கிடைக்கப் பெற்றன. எனினும் அறிக்கையில் உள்ளடங்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் வைத்தியர்களிடம் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் எனவும் இதனால் உடனடியாக இந்த அறிக்கையில் உள்ளடங்கியுள்ள தரவுகள் குறித்து வெளியிட முடியாது என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை 155வது நாளாகவும் இன்று அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த அகழ்வு பணிகளின் போது 355 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 318 அகற்றப்பட்டு மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள விசேட களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போரின் பாதிப்பால் இடம்பெயர்ந்தவர்களுக்கான நிரந்தர தீர்வுகள் தொடர்பான தேசிய கொள்கை இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக பிரகடனம் செய்து வைக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்த இந்த கொள்கை இன்றைய தினம் தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மீள்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு, வடக்கு மாகாண அபிவிருத்தி, தொழில் பயிற்சி, திறன்கள் அபிவிருத்தி மற்றும் இளைஞர் அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் சிவஞான சூத்தி, ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்ட இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஜான் செரோன்சன் ஆகியோரால் உத்தியோகபூர்வமாக பிரகடனம் செய்து வைக்கப்பட்டது. இந்த கொள்கையின் மிக முக்கிய நோக்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களின் உரிமைகள், காணிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை சொந்த இடங்களில் குடியேற்றுதலாகும். இதேவேளை இடம்பெயர்ந்து இந்தியாவில் அகதிகளாக இருக்கின்ற இலங்கையர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து அவர்களை மீள சொந்த இடங்களில் குடியமர்த்துதல் போன்ற வேலை திட்டங்கள் நடைபெறவுள்ளன.
மேலும் ஏற்கனவே தைப்பொங்கல் தினத்தில் அடிக்கல் நட்டப்பட்ட 10,000 வீட்டு திட்ட 2வது கட்டத்துக்கு இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கொள்கையின் மூலம் அதுவும் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி நிகழ்ச்சிக்கான பிரிவு இக்கொள்கைக்கும் திட்டத்துக்கும் ஒத்துழைப்பு வழங்குகின்ற அதேவேளை இலங்கை அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மீள்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு, வடக்கு மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சிவஞான சோதி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். போரினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தவர்களுக்கான நிலையான தீர்வுகள் தொடர்பான தேசிய கொள்கை, இந்த கொள்கை திட்டமானது எங்களுடைய அமைச்சினால் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி சபையுடன் இணைந்து இந்த கொள்கை திட்டம். அட்டாளச்சேனை உள்ளூராட்சி சபையின் புதிய உபதவிசாளராக ஐக்கிய தேசிய கட்சியினை சேர்ந்த SMM ஹனீஃபா இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த இவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி உறுப்பினராக வெற்றி பெற்றிருந்தார். தேசிய காங்கிரஸை சேர்ந்த MS ஜவுஃபர் அக்கட்சியின் தேர்தல் கால நிபந்தனையின் பேரில் கட்சித் தலைவரின் வேண்டுதலுக்கு அமைய தாம் வகித்து வந்த உபதவிசாளர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இவரது ராஜினாமாவை அடுத்து அட்டாளச்சேனை உள்ளூராட்சி சபைக்கான புதிய உபதவிசாளர் தெரிவினை மேற்கொள்ளும் வகையில் விசேட சபை அமர்வு இன்று காலை தவிசாளர் ALM அமானுல்லா தலைமையில் கூடியது. இதன்போது முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் SMM ஹனீஃபா மற்றும் தேசிய காங்கிரஸை சேர்ந்த ALM அஜ்மல் ஆகியோர் பெயர்கள் பிரேரிக்கப்பட்டன. சபையின் அனைத்து உறுப்பினர்களினதும் ஏகோபித்த தீர்மானத்தின் பேரில் உபதவிசாளர் தெரிவுக்கான வாக்கெடுப்பு திறந்த முறையில் நடத்தப்பட்டது. இவ்வாக்கெடுப்பில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களுடன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் இணைந்து மொத்தமாக 11 உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஹனீஃபாவுக்கு வாக்களித்தனர். இதேவேளை தேசிய காங்கிரஸைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் அவர்களது கட்சி சார்ந்த அஜ்மலுக்கு வாக்களித்த அதேவேளை பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த கீர்த்தி ரணசிங்க நடுநிலை வகித்திருந்தார். இதன் மூலம் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த SMM ஹனீஃபா உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரினால் தெரிவிக்கப்பட்டது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வறுமையிலே வாழுகின்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக. செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற முற்பட்ட சிலர் இன்று அதிகாலை தென்பகுதி கடற்பரப்பில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை தென்பகுதி ஆழ்கடல் பரப்பில் அதிவேக ரோந்து படகுகள் மூலம் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் சந்தேகத்துக்கிடமான படகொன்றின் நடமாட்டத்தை அவதானித்து அதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். கரையோரத்திலிருந்து 80 கடல் மைல் தொலைவில் இந்த படகு இடைநிறுத்தப்பட்டது. இந்த படகை கடற்படையினர் சோதனையிட்ட போது அதில் சுமார் 30 பேர் இருந்துள்ளனர். இவர்கள் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறும் நோக்கிலேயே இப்படகில் பயணம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவர்களை கைது செய்து படகோடு கரைக்கு அழைத்து வந்த கடற்படையினர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு வன்முறைகளின் பிரதான சந்தேக நபரான மானிப்பாய் தனுராத் என்பவர் வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தலைமறைவாகியிருந்த இந்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதுடன் அவரிடமிருந்து 2 வாள்கள், முகமூடி கப்புகள் 3 கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து அந்த பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி ரஞ்சன் எதிரிசிங்க தலைமையிலான அணியினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சந்தேக நபர் கைது செய்யப்படாமல் மறைந்திருப்பதற்கு சாவகச்சேரி போலீசார் உதவினர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனாலேயே யாழ்ப்பாணம் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவில் உள்ள தனங்களப்புக்கு சென்று சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி நகரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய போக்குவரத்து முறையை எதிர்த்து இன்று கண்டி நகர மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர்.
கொழும்பு கண்டி பிரதான பாதையில் கண்டியிலிருந்து கெட்டம்பே வரையிலான பகுதியில் ஒரு திசைக்கு மாத்திரம் வாகன போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முச்சக்கர வண்டி ஊழியர்கள், வியாபாரிகள் உள்ளடங்கிய குழுவினர் இன்று கண்டி நகரசபைக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். மத்திய மாகாணத்தின் ஆளுநர் மைத்ரி குணவர்தவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் கடந்த 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிகளில் பரீட்சார்த்த அடிப்படையில் இடம்பெற்றாலும் தொடர்ச்சியாக குறித்த போக்குவரத்து முறைமை இடம்பெறுவதால் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகளவான வாகனங்கள் பயணிப்பதால் பாதசாரிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எந்த தடைகள் வந்தாலும் குறித்த போக்குவரத்து முறையை இடைநிறுத்தப் போவதில்லை என்று மத்திய மாகாண ஆளுநர் மைத்ரி குணரத்ன தெரிவிக்கின்றார். நகரின் போக்குவரத்து பிரச்சினை சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமார் 1.5 மாத காலமாக அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை செய்து வாகன போக்குவரத்து திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் திட்டத்துக்கு அமைய தனக்கு கிடைக்கப்பெற்ற அறிக்கையின்படி எடுக்கப்பட்ட அந்த செயற்பாடு 190% வெற்றியானது என்றும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு திட்டத்தை சமாதானம் ஒருமைப்பாட்டுக்கான பிரிவு முன்னெடுத்து வருவதாக அதன் தலைவியும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இன்று நெடுங்கணி பிரதேசத்திற்கு விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி நல்லிணக்கம், ஒருமைப்பாடு, சமாதானத்துக்குமான நிதியிலிருந்து 10.8 மில்லியன் ரூபாய் செலவில் நெடுங்கணி மையத்தில் பாரம்பரிய உணவகம் ஒன்றையும் புனர் நிர்மாணம் செய்து அதனை வைபவ ரீதியாக திறந்து வைத்ததோடு உணவுகளையும் கொள்வனவு செய்து ஆரம்பித்து வைத்துள்ளார். மேலும் நெடுங்கணி பிரதேச செயலாளர் காவண்ணா பரந்தாமன் தலைமையில் பிரதேச சபை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். That program consisted of giving back land to the people who had to leave their lands during the war, building houses and resettling all the people who have been displaced. தன்னுடைய அமைப்பான சமாதானம் ஒருமைப்பாட்டிற்கான அமைப்பு இப்பகுதியில் இடம்பெயர்ந்து வாழும் மக்களை மீள தங்களுடைய பூர்வீக இடங்களில் குடியமர்த்துவதோடு அவர்களுடைய வீடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள், பாடசாலை கட்டிடங்கள், வீதிகள் என்பவற்றை அமைத்துக் கொடுக்கும் திட்டங்களையும் உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். மூவின மக்களிடையிலான முரண்பாடுகளை ஒற்றுமைப்படுத்தும் நோக்கோடு இவ்வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சகோதர பாடசாலை என்ற திட்டத்தினூடாக நாட்டின் வேறுபட்ட பகுதிகளில், அதாவது தெற்கு, வடக்கு பகுதிகளில் உள்ள மாணவர்களை ஒன்றிணைக்கும் திட்டம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளதாகவும் இதனூடாக சமூகத்திற்கிடையில் புரிந்துணர்வு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். The school children's programs, for example, have been very successful, where we bring Tamil, Sinhala Muslims. சட்டவிரோத மதுபான தயாரிப்பு சம்பந்தமான தகவல்களை வழங்குவதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் போலீசாரால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அறிவுறுத்தலுக்கு அமைய போலீஸ் மா அதிபரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர கூறியுள்ளார். அதன்படி 011-3024-8220 அல்லது 011-3024-848 அல்லது 011-3024-850 என்ற இலக்கங்களுக்கு பொதுமக்கள் சட்டவிரோத மதுபானம் சம்பந்தமான தகவல்களை வழங்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளில் அடுத்ததாக ஃபாரின் வித் அஸ். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் நடாத்தப்பட்ட 2வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் வடகொரியா தனது முக்கிய ராக்கெட் ஏவுதளத்தை புனரமைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிங்கப்பூரில் சந்தித்தனர். இந்த சந்திப்புக்கு பின்னர் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனையை வடகொரியா முழுமையாக நிறுத்தியது. அத்தோடு அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று முக்கிய அணு ஆயுத உலைகள், ஏவுகணை தளங்கள் உள்ளிட்டவற்றை சர்வதேச கண்காணிப்பாளர்களின் முன்னிலையில் வடகொரியா இழுத்து மூடியது. இருப்பினும் வடகொரியா அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிட்டு கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதமற்ற பிரதேசமாக மாற்ற வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்துகிறது. அதற்கு பிரதிபலனாக தங்கள் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும் என வடகொரியா எதிர்பார்க்கின்றது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னும்
கடந்த மாத இறுதியில் வியட்நாமில் நடந்த 2வது உச்சி மாநாட்டில் சந்தித்துள்ளனர். இந்த மாநாட்டில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு இரு தரப்பினரிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த வடகொரியா இனி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அணு ஆயுத விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது என தெரிவித்தது. அதே சமயம் வடகொரியா அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிடாத வரை அந்நாட்டுக்கு எதிர்காலம் கிடையாது என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்நிலையில் அளிக்கப்படும் என வடகொரியா உறுதி அளித்திருந்த முக்கிய ராக்கெட் ஏவுதளத்தில் புனரமைப்பு பணிகள் நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் பியாங்காங்கில் உள்ள டாங்சாங்ரி ராக்கெட் ஏவுதளத்தில் மறுகட்டமைப்பு பணிகள் நடைபெறுவதை வடகொரியாவின் செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. கடந்த காலங்களில் இந்த ராக்கெட் ஏவுதளத்தில் விண்கலன்களை கொண்டு செல்லும் ராக்கெட்கள் மாத்திரமே ஏவப்பட்டுள்ளன. எனினும் வடகொரியா இங்கு மறைமுகமாக ஏவுகணை சோதனைகளை நடத்துவதாக சர்வதேச சமூகம் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. IS கெரில்லாக்கள் கடைசியாக ஓரங்கட்டப்பட்டிருக்கும் சிரியாவின் யாக்கூஸ் பகுதியிலிருந்து தப்பி செல்ல முற்பட்ட 400 IS கெரில்லாக்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஆதரவு பெற்ற சிரிய குழு அறிவித்துள்ளது. சிரியா ஜனநாயக படைகள் என்ற அமெரிக்க ஆதரவு குழு IS கெரில்லாக்கள் முடக்கப்பட்டிருக்கும் பாகுஸ் பகுதியிலிருந்து இரவோடு இரவாக தப்பி செல்ல முயன்ற 400 பேரை தாங்கள் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களில் இந்த பகுதியில் சிக்கியிருந்த மேலும் நூற்றுக்கணக்கான IS கெரில்லாக்களும் இன்னும் பல கிராமவாசிகளும் சிரியா ஜனநாயக படை அல்லது SDF இடம் சரணடைந்துள்ளனர். இவர்கள் இங்கிருந்து பாதுகாப்பான வேறு ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. IS இயக்கத்தினர் சுற்றி வளைக்கப்பட்டுள்ள பாகுஸ் பிரதேசத்தை நோக்கி அமெரிக்க படைகளும் அவர்களின் ஆதரவு பெற்ற SDF படையும் தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் தீவிரமடைந்த நிலையிலேயே பலர் சரணடைய தொடங்கியுள்ளனர். இந்த பிரதேசத்தை முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பிறகு 2014 பிரகடனம் செய்யப்பட்ட IS-இன் கிலாபாத் அல்லது இஸ்லாமிய ராஜ்யம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்கா அறிவிக்கவுள்ளது. யெமனில் நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படவும் காயமடையவும் காரணமாக அமைந்தவை அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆயுதங்களை என்று யெமனில் செயற்படும் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யெமனில் சவுதி அரேபியா தலைமையில் ஐக்கிய அரபு ராஜ்யம் உட்பட பல நாடுகள் பிரிவினைவாத கெரில்லா அமைப்பின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஆனால் இந்த தாக்குதல்கள் காரணமாக அப்பாவி பொதுமக்களை பலியாகி வருகின்றனர் என பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையிலேயே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2015 ஏப்ரல் முதல் 2018 ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் யெமனில் இடம்பெற்ற கூட்டுப்படைகளின் 27 சட்டவிரோதமான தாக்குதல்களில் 203 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 749 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த 27 தாக்குதல்களில் 22 தாக்குதல்களுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஏனைய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள், பாடசாலைகள், வர்த்தக கட்டடங்கள், மருத்துவ மற்றும் சுகாதார நிலையங்கள், அரசு நிர்வாக கட்டடங்கள் என பல கட்டடங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டிலுள்ள சில கொடிய மிருகங்களை வீட்டில் செல்லப்பிராணிகளாக எம்மில் சிலர் வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு வினோதமான செயலாக பேசப்பட்டாலும் எமது உயிருக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆபத்து ஏற்படலாம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதற்கு சான்றாக செக்குடியரசில் வீட்டில் வளர்க்கப்பட்ட சிங்கம் ஒன்று தனது எஜமானை கடித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான செக் குடியரசில் ஸ்லின் பிராந்தியத்தில் உள்ள ஸ்டிசோவ் கிராமத்தைச் சேர்ந்தவர் 33 வயதான மைக்கேல் பிராசெக் தன்னுடைய வீட்டில் கூண்டுகள் அமைத்து 9 வயதான ஆண் சிங்கம் மற்றும் 2 வயதான பெண் சிங்கத்தை வளர்த்து வந்துள்ளார். இனப்பெருக்கம் செய்ய வைக்கும் நோக்கில் சிங்கங்களை வளர்த்து வந்த அவர் அதற்கான முறையான உரிமங்கள் எதையும் பெறவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இதற்காக அந்த கிராம நிர்வாகம் அவருக்கு ஏற்கனவே அபராதம் விதித்திருந்ததாக தற்போது தெரிய வருகின்றது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மைக்கேல் பிராசெக் தன்னுடைய பெண் சிங்கத்துடன் நடைபயிற்சிக்கு சென்ற போது குறித்த பாதையில் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவரை இந்த சிங்கம் தாக்கியிருந்தது. எனினும் செக் குடியரசின் சட்டப்படி எந்த விலங்குகளையும் காயப்படுத்தி அப்புறப்படுத்தக் கூடாது என்பதால் அவை வேறு இடத்திற்கும் மாற்றப்படவில்லை. அது அவ்வாறு இருக்க நேற்று முன்தினம் வழமை போல உணவு வைப்பதற்காக கூண்டுக்குள் சென்ற மைக்கேலை ஆண் சிங்கம் கடித்து குதறியது.
இந்த எதிர்பாராத தாக்குதலை அடுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் மைக்கேல். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மைக்கேலின் உடலை மீட்பதற்காக 2 சிங்கங்களையும் சுட்டுக் கொண்டுள்ளனர். அடுத்த ஸ்போர்ட்ஸ் டைம். இலங்கை ராணுவத்தின் தேசிய மட்ட திறந்த பூப்பந்து போட்டிகள் இந்த வருடம் ராணுவத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஆரோக்கியமான தேசம் ஆரோக்கியமான நாடு வேலை திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் இம்முறையும் இந்த திறந்த பூப்பந்து போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இலங்கை ராணுவமானது பூப்பந்து போட்டியில் பல வெற்றிகளை பெற்றுள்ள நிலையில் தேசிய மட்டத்திலிருந்து இந்த சிறந்த போட்டியாளர்களை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஏராளமான போட்டிகளை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் தேசிய ரீதியில் திறந்த போட்டியொன்றை நடத்தி இலங்கை பூப்பந்து போட்டியில் புதிய அத்தியாயம் படைக்க இலங்கை ராணுவம் தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பூப்பந்து போட்டித் தொடரின் இறுதிப் போட்டி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மாலை 3:30க்கு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிறைவாக இன்றைய வானிலை. ஊவா மாகாணத்திலும் ரத்னபுரி, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தெற்கு மற்றும் மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.